லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. திருமாவளவன் தன்னுடைய தருமபுரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. எவனோ எதையதையோ பேசி உங்களை ஏதாவது குழப்ப பார்ப்பான். அது நீங்களா பேசி குழப்பமா உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. அதனால யாரும் எதுவும் நீங்க சமூக வலைதளம் எதுவும் தப்பா பரப்பக்கூடாது. திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனை பிரிக்கிறதுக்கு விசிகாவை இழுக்கிறதுக்கான நிறைய ஏற்பாடுகள் நடக்குது. தப்பாக எதுவும் நினச்சிக்காதே, நீங்கள் பாட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் எதுவும் கொந்தளிச்சிடாதீங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாங்க அப்படின்ட்டு. அந்த எவனோ அந்த முட்டாளுங்க அது இதுன்னு நிறைய திட்டிருக்காப்புல. அதில் எனக்கு என்னமோ அது உங்களை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஆள்கள் அது பாவம். அவங்க திமுக அந்த அணி அவ்வளோ ஒன்று மண்ணா இருக்காங்க. அப்படியே அந்த பெவிக்விக்ஸ் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி, பெவிகால் போட்டி ஒட்டி வச்ச மாதிரி பிடிக்கல அல்ல. அதுதானே, அப்படி ஒற்றுமையாக ஒரே கண்மணிகளாக இருக்காங்க. நீங்கள்லாம் அதை சிதைச்சி விடணும்னு பார்க்குறீங்க. அதை அதிமுக வேற களமிறங்கி பிஜேபி வெறும் பிஜேபி இல்லை, பாசிச பிஜேபி அதெல்லாம் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க. ஒருத்தர் இப்படி தேர்தல் நெருக்கத்தில் இப்படி பேசினார்னா அவரை எப்படிங்க மதிப்பாங்க அந்த கட்சியில், கூட்டணியில்? திமுக கூட்டணி இருக்குது. ஒரு தேர்தல் அரசியல்வாதி என்ன செய்யணும்? இன்னொரு களம் தனக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களை காட்டினா தானேங்க உங்களுக்கான இதுக்கு டிமாண்டு இதாகும். அதுதானே தேர்தல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டேய் அவசரப்படுறாங்கடா, நான் கட்டி பிடிச்சிருக்கேன், உடச்சி விடாங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி மதிப்பாங்க? இவர் இந்த கூட்டணி வலுவா கூட்டணி இருக்குன்றது காட்டுறதுக்கு அதைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு மதிப்பே இருக்காது சார், மதிப்பற்றவராக இருப்பீர்கள். அது திருமாவளவன் அவர்களுக்கு அது அவர் பிரச்சனைன்னு வைங்களேன். அவங்க கூட்டணிக்கு 2 சீட்டு கிடைச்சாலே போதும்னு நினச்சா அது அவங்களோட பிரச்சனை. நம்ம சொல்கிறது இது சொல்கிறோம். நமக்கு இப்போ அவங்க கூட்டணியை உடச்சி எதுவும் ஆக போகிறது கிடையாது. நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம். தேர்தல் களத்தில் நீங்கள் உங்களுக்கான டிமாண்டை உருவாக்கும் போது வேற ஒரு களத்தில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கான வாய்ப்புகள் கூடும். நீங்களே இந்த கூட்டணியை உடைச்சிடாதீங்க. தினசரி உள்ளேன் ஐயா இந்த ஸ்கூலுக்குள்ள போனால் டே பாலகிருஷ்ணா, டே குமார், உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி. உண்மையாகவே திருமாவளவன் மீது உள்ள அக்கறையில் தான் பாலாசா. ஐயா, எனக்கு என்ன அக்கறை இருக்கு? நான் தேர்தல் அரசியலை பார்க்கறதுனால சொல்கிறேன். நான் இப்படி இருக்க விடாது அப்படின்ட்டு. ராமதாஸ் அவர்களுடைய பாலிசி தான் சரி அப்படின்னு. இன்னைக்கு அந்த கட்சி கலகலத்து போயிருக்கலாம். ஆனால் ராமதாஸ் அவர்கள் 2005 நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிதான் பண்ணணும். அப்படி தேர்தல் அரசியல்னா அப்படிதான் இருக்கணும். நீங்கள் எதுக்கு வாண்டடா போய் இவ்வளோ சரணடைஞ்சு கூட்டணியை பிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க வைக்காதீங்க அப்படிலாம் பேசுறது என்ன? இது என்ன மதிப்பு உங்களுக்கு கொடுக்கும்? வாண்டடாக நீங்கள் தினசரி அண்ணாரிபாளையத்தில் கார் விசிக கார் திருமாவளவன் கார் அண்ணாரிபாளையத்து வாசல் போது அதெல்லாம் உள்ளேன் ஐயா கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப வெளியே போகிறாரு. திரும்ப மறுபடியும் மறுநாள் வராரு, திரும்ப வாசல் போகிறாரு, உள்ளேன் ஐயான்காரு, திரும்ப வெளியே போகிறாரு. ரிப்பீட்டு. பெரிய கட்சி சின்ன கட்சியெல்லாம் இல்லைங்க. வேற ஒருத்தர் வந்தாலும் இதை தான் இந்த இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் நம்ம. அது திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு பதட்டம் இருக்குது. அதே சமயம் இந்த பதட்டம், இந்த ஓவர் மட்டையாக மடங்கிறது அப்படிங்கிறது முன்னாடி கள சூழல் எப்படி மாறும், அந்த நேரத்தில் அத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக கூட மாறலாம். ஒரு நொடியில் இந்த கூட்டணி வேணான்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு அறிவித்தவர்கள் தான் இன்றைக்கி அதே நிகழ்ச்சியில் திரும்ப அதே வாய் தான் சில அற்பர்கள் காங்கிரஸ் கூமுட்டைகள், தமிழினத்துக்கு எதிரி காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்காருன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் பேசின வார்த்தை தான் அந்த கூமுட்டை. இப்போ யாருன்னு நானும் எப்படி சொல்ல முடியும்? எந்த கூமுட்டைகள் யார் சொன்னாங்க அப்படின்னு தெரில. அப்படியே ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணி அந்த வீடியோலாம் சுற்றுது. அவர் பேசினது தான். அன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வேணான்னு சொன்னதுக்கும் 2026 இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு சொல்றதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கலாம் இல்லையா? அதுதான் உங்களுக்கெல்லாம் ஒரே வேறுபாடு, ஒரே வெப்பனுங்க. பாசிச பாஜக பூந்துரும், பாசிச பாஜக எல்லா பழியும் ஏமலே போடாமல் இந்த கவுண்டமணி காமல எல்லாத்தையும் மேலே இருக்கவனே பார்த்துக்கோ, மேலே இருக்கணும் அப்போ கீழே இருக்கிறத பண்ணுவாங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாசிச பாஜக மேலேயே போட்டு தப்புறது. அதனால் திமுக எவ்வளோ அயக்குத்தனங்கள் பண்ணாலும் சரி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது. காங்கிரஸ் எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் சரி காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கறது. ஏன் நீங்கள் பாசிச பாஜக, வர்ணாசிரமம், மனுஸ்மிருதிலாம் பேசுகிறீங்க? ராகுல் தான் பேசினார், பூணூலை தூக்கி காட்டிட்டு பேசினார். நீங்கள் அதை கண்டிச்சிங்களா? அங்கே அம்பேத்கரிய பார்வை எங்கே போச்சு உங்களுடைய பார்வை? அப்போது தேர்தல் அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் தான். அதில் புனிதத்தன்மையாலாம் இருக்க முடியாது.
இவருடையது ஓவரா மட்டையம் அடங்கி இதனுடைய விளைவாக வந்து அவர் பேச வேண்டிய விஷயங்கள் இங்கே உள்ள மாநில அரசு குறிப்பாக அட்டவணை பிரிவினர் விஷயங்களில் நடக்கிற தவறுகளை எல்லாம் வந்து இவர் தன்னுடைய சுயநலனுக்காக தன்னுடைய கட்சி நலனுக்காக அடகு கொண்டு வைக்காரு. அதை திடகாத்திரமாக பேசுறதுக்கான வாய்ப்பை விடுகிறார். அதுதான் குற்றச்சாட்டு. அதுக்காக இவருடைய தேர்தல் நலன் 2 சீட்டு 4 சீட்டு கிடைக்கிற அந்த எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுகளில் போய் இவர்களுடைய ஆட்களும் இவரும் போய் உட்காருவதற்காக அந்த சமூக மக்களை பலி கொடுக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்படி சொன்னால் சில அற்பர்கள்பாங்க, கூமுட்டைகள்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய இதுன்னு வைங்களேன். இது ஒரு தேர்தல் அரசியல்வாதியுடைய இயல்பு. இப்படி தான் இருப்பாங்க. திருமாவளவனும் அதுக்கு விதிவிலக்கல்ல. இப்போ சட்டமன்றத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நிறைய வந்து இந்த ஆணவ படுகொலை எதிர்த்து ஒரு தனிச்சட்டம் இயற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்வர் வந்து அதற்காக ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படும் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காருண்ணா. இது வந்து ஆணையம் என்ன சொல்கிறதோ அப்படிங்கிறத பொறுத்து. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து பலருக்கு கோரிக்கை. ஏன்னா ஆணவ படுகொலை அப்படின்னு நினச்சிட்டா பொதுவாகவே ஏதோ வந்து அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் பிசிக்குமான நிறைய முறை அதை பதிவு பண்ணி. ஆமாம், அப்படி இல்லை. அது மதத்தவர்களுக்கு வெவ்வேறு மதத்தவர்களுக்கு நடக்குது, வெவ்வேறு பிசிக்கும் எம்பிசிக்கும் நடக்குது. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள நடந்த ஒரு ஆணவ படுகொலை கூட இல்லை பிசிக்குள்ளே பிசி ஒரு எம்பிசி நினைக்கிறேன் அதுக்குள்ள நடந்தது. அப்படி வந்து பல பிரிவுகளுக்குள்ளேயுமே இந்த எஸ்சி மக்களுக்குள்ளேயும் நடக்குது, எஸ்சி மக்களுக்கு அதுக்குள்ளேயும் நடக்குது, எஸ்சிஏ நடக்குது, எஸ்சிக்குள்ளேயும் நடக்குது. அப்போ இதை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இயற்றுவது அவசியமானது தான். ஆனால் நாம் திரும்பவும் சொல்கிறோம், இந்த சட்டத்தை எல்லாம் ஏற்றிட்டா வந்து அப்படியே ஓவர் நைட்டில் அந்த பயில அவனுக்கு தெரிஞ்சிருப்போம். ஏன்னா அவ்வளோ சட்டங்கள் இங்கே இருக்குது. அந்த சட்டத்தின்படியே ஒழுங்காக அதை பயன்படுத்தினாலே இந்த செய்திகள் குறையும். ஆனால் என்ன, இது வந்து ஒரு கூடுதலாக அதுக்காக வேலை பார்க்குறதுக்கு, அதை இது பண்ணுறது, கண்காணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு பொறுப்பு கூடுதலாக மாறும். அந்த அளவில் சரி. ஆனால் மண்டையில் இருக்க மூளைக்குள்ளே இருக்கிற அந்த வைரஸ் கிருமி சரியாகாத வரைக்கும் நீங்கள் எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் பலனற்றது தான். இது ஒரு இந்த இதில் ஒரு முன்னேற்றம், ஒரு அவசியமான செயல்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை வரவேற்கலாம். இப்போ சட்டசபையில் வந்து வேல்முருகனுக்கும் அப்புறம் வந்து சபாநாயகருக்கும் வாக்குவாதம் நடக்குது. உள்ள எல்லாருக்கூடையும் வாக்குவாதம் நடக்குது. ஆனால் தொடர்ந்து வந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றதை வந்து இப்போ நேற்றும் வந்து பேசியிருக்காரு. இது வந்து காவேரி குடிநீர் கூட்டு திட்டத்துக்காக கேட்டார். அது ஏதோ திரும்பவும் பிரச்சனையாக இருக்குண்ணா. அவர் வந்து இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேல்முருகன் அவர்களுக்கு கட்டம் கட்டப்பட்டு விட்டதாக தோன்றுகிறது. அவர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அப்படி தான் வந்து தெரியுது. அது ஒன்று, அவர் தமிழர் அரசியலில் வந்து அங்கே பேசினார் ஒரு முறை. சேகர் பாபுக்கு எதிராக அவர் வந்து ஒரு விஷயங்கள்ட்ட பேசினார். தமிழ் சார்ந்த விஷயத்த உரிமை குரல் எழுப்பினார். தமிழின் உரிமை குரல் எழுப்பினால் திராவிடர்களிடம் எப்படி மரியாதை கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. அப்போ வேல்முருகனை வந்து கட்டம் கட்டி அனுப்புறதுக்கான, அதுவும் இல்லாமல் நேரடி அட்டாக், தெலுங்கர் அப்படின்னு நேரடி அட்டாக்கை வந்து போட்டிருந்தாப்புல. அப்படிங்கும்போது அந்த திராவிட அரசியல் வந்து வேல்முருகனை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை தான் செய்யும். அதனால் அவர் வந்து அந்த கூட்டணியில் தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறார் அப்படின்னு தான் தோணுது. அதன்படி விரைவில் வந்து அப்படி எதுவும் நகர்வுகள் நடக்கும். அவரும் வெளியே வந்து பேட்டிகள்லாம் கொடுக்கறது பார்த்தா அந்த மாதிரியான இதைத்தான் தெரியுது. அல்லது தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரியான கொஞ்சம் சலசலப்புகள் வரும். சரி, ஓகே, ஒரு சீட்டு தானே அப்படின்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கு எதுக்கு கொடுப்பானே அப்படின்னு நினச்சி அப்புறப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வருவாங்க. இதில் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து விடுபட்டவர்களுக்கு வந்து டிசம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் உறுதி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்படி தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் தேர்தல் வந்துட்டுல, தேர்தல் வந்துட்டால் விடுபட்டவர்கள், மறைந்து போனவர்கள் எல்லாம் இவங்களே தானே இதுக்கு முன்னாடி இவங்களாம் அற்றவர்கள்னு அவங்களுக்கு நிராகரி. ஏன் நீங்கள் அவங்களெல்லாம் விட்டீங்க? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் வந்த உடனே தகுதி வந்துடுது. அதை திடீர்னு சாய்தான் உடைதான் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வந்துட்டுனா பல மிராக்கல்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி இந்த விடுபட்டவர்களுக்கான இது கிடைக்குது. அந்த விடுபட்டவர்கள் இது நாள் வரைக்கும் கொடுத்ததையும் சேர்த்து கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பலாம்ல. இது நாள் வரைக்கும் ஒரு அப்படின்னா அந்த திட்டத்தை கொண்டு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இதுவே அமல்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய காசு அது முன்னாடியே செஞ்சிருக்கணும். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, திரும்ப 2 ஆண்டுகள் கடந்த பிறகு கொண்டு வந்தீங்க. இப்போ இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு இவங்களுக்கு கொடுக்கல, விடுபட்டீங்க. அப்போ விடுபட்டவர்களுக்கு இழப்பீடு தொகை அதையும் சேர்த்து கொடுக்கணும்ல. அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். இதை வந்து மக்களும் இந்த கோணத்தில் கோரிக்கை எழுப்ப வேண்டும். அந்த விடுபட்ட தொகையும் சேர்த்து கொடுங்க ஐயா அப்படின்னு சேர்த்து வசூல் பண்ணால் நல்லா.
அப்போ தமிழக முதலமைச்சர் வந்து உலக நாடெல்லாம் போயிட்டு முதலீடு கொண்டு வந்திருக்காரு. இப்போ கூகுளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஆமாம் இங்கே வந்து ஆந்திரா கொண்டு வந்து ஆந்திராவுக்கு போகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதான் நம்ம வந்து இந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு சீன் வரும்ல, உலகத்தை சுற்றி வரணும்னு நம்ம ஆளு முருகன் முப்பாட்டை மயில் ஏறி சுற்றிட்டு வருவாப்புல. ஆனால் நம்ம பிள்ளையார் வந்து எங்கள் அம்மாவும் அப்போ தான் உலகன்னு சுற்றிட்டு முடிச்சிருவாப்புல. அதை மாதிரி இருக்குது. நம்ம முதல்வர் வந்து துபாய் போகிறன்காரு, ஜெர்மன் போகிறன்காரு, லண்டன் போகிறன்காரு. லண்டன் போனால் காணாதுன்னு இங்கேருந்தே வந்து ராமசாமியார் போட்டோ வேற தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அது ஒரு சீனு இப்படிலாம் பண்ணி, அதுக்கடையில் எங்க நியூயார்க்கில் சைக்கிள் வேற ஓட்டுறாரு. இப்படி முருக மயிலில் ஏறி போன மாதிரி இப்படி அங்கிட்ட அங்கிட்டு என்னமோ பண்ணுறாரு. ஆமாம், சைக்கிள் ஓட்டினார் சார். சுற்றி பார்க்க போகிறாங்க. நீங்கள் வந்து பேட்டரி சைக்கிள். ஆமாம், நீங்கள் சுற்றி பார்க்க போகிறாங்க. நாடுகள் இந்த பயணத்தை முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் சுற்றி பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ இதில் வந்து தெரியுது. அவன் இருந்த இடத்துல இருந்தே வந்து பேசி கூகுளோடைய ப்ராஜெக்டை அங்கே கொண்டு வந்துட்டாங்க. பெரிய அளவில் அது நிதியை இருக்கக்கூடியது, வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. அப்போ அவங்க சத்தம் இல்லாமல் சாதிக்கிறாங்க. இங்கே கோட்டை இட்டாங்க. இவ்வளோத்துக்கும் கூகுள் சுந்தர் பிச்சை இங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் தமிழரா அது மொழி என்னன்னு நமக்கு தெரில, ஆனால் தமிழ்நாட்டில் வசித்தவர். அப்படிங்கும்போது அந்த இதில் கூடுதலாக நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து வாங்கியிருக்கலாம். அதை கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது தான் இது. இப்போ இதுக்கு மத்தியில் ஃபாக்ஸ்கானில் நாங்கள் 15,000 கோடி வந்து நாங்கள் முதலீடு செஞ்சுருக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் என்ன சொல்லிச்சுன்னு நீங்களே சொல்லி. ஆமாம், அவங்க தான் இல்லைன்ட்டாங்கல்ல. நம்ம ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு 4 இதுகளை உருவாக்கலான்னு பார்த்தா பொசுக்குன்னு இது என்ன இதைத்தான் நைட்டு பூரா ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்கிறோன்னு நினச்சின்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? மக்கள் உடனே அதை கண்டுபிடிச்சி சமூக வலைதளங்கள் உடனுக்குடனே வந்துடுது. ஒவ்வொரு நிறுவனங்களில் நீங்கள் சொன்னால் அந்த நிறுவனத்தில் இருக்கிற அதிகாரியும் வந்து இல்லைன்னு விளக்கம் கொடுக்குற உடனே முடிஞ்சு போயிடுது. அப்படிங்கும்போது இன்னும் வந்து 90கள் காலகட்டம் மாதிரியே இவர்கள், இந்த 90கள் கூட கிடையாது, அதுக்கு முந்தின காலகட்டம் மாதிரியே இவர்கள் வந்து அறிக்கை விட்டு, ஆமாம் அறிக்கை விடுறது. அந்த ராமசாமியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே இவர்கள் ஒரு யுனெஸ்கோ மன்றத்தை உருவாக்கி இவர்களை ஒரு விருதை கொடுத்து அது யுனெஸ்கோ விருது கொடுத்ததுன்னு சொல்லி அப்படி உருட்டின மாதிரி தான் இவர்களுடைய பல விஷயங்கள் நடக்குது. அது இந்த ஃபாக்ஸன் விஷயத்திலையும் அதான் வந்து அம்பலப்பட்டிருக்கு. அதை அன்புமணி தான் வந்து முதல்ல கேள்வி எழுப்பி அதை இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல போய் அது ஆமாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு. கரூர் சம்பவத்தில் வந்து விஜய் வந்து கரூர் போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவர் இன்னும் போகாமல் இருக்காரு. அந்த மாதிரி ஏன்னா போவாரா என்னன்னு தெரியலண்ணா. அதை பற்றி போகிறதுக்கான சூழல் எல்லாம் சேர்ந்து வரணும்ல. இப்போ தான் அந்த உச்சநீதிமன்ற வழக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. இனிமேல் வந்து மக்களை போய் சந்திப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அதை சந்திக்க விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளும் நடக்கும். நான் அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கலாம். இதன் மூலமாக அவர் அங்கே போகும்போது சில சதிகார கூட்டம் வந்து அதை வந்து என்ன மாதிரினாலும் செய்யலாம், வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். செய்யாமலும் இருக்கலாம். ஏன்னா வந்து பிரச்சனை நடந்தும் அது மாதிரி நடக்குமா? இல்லை, நடக்க வாய்ப்பு குறைவு தான். ஆனால் ஒருவேளை விஜய் அதை யோசித்து இங்கே பனையூர்ல இருந்து அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு வழக்கம் போல் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அதில் போட்டோ அம்பேத்கரை கூப்பிட்டு வந்துடுவார், கூப்பிட்டு வந்துடுவாரு, வர வச்சு கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி பண்ணால் ஒரு பெரிய பின்னடைவில் இல்லை. அதான் அதை மாதிரி பண்ணுறது வந்து அப்படி ஒருவேளை இந்த கரூர் விஷயத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே கூப்பிட்டு வச்சு எதுவும் பண்ணாருன்னா அது கூடுதலாக டேமேஜ் தான் ஆகும் அவருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துக்கு நீங்கள் அங்கே தான் போகணும். ஏற்கனவே நீங்கள் கரூர்லேருந்து தப்பி ஓடி வந்துட்டீங்க. சரியா? உங்கள் தொண்டர்கள் உங்களோட நிகழ்ச்சியை பார்க்க வந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே களத்தில் நின்றுருக்கணும். நிலத்து என்ன உங்களுக்கு செருப்படி விழுந்ததுனாலும் நின்று அதை சமாளித்து அதை கையாண்டிருந்தால் தான் நீங்கள் தலைவர். நீங்கள் நடிகனாக இருக்க போய் ஓடி வந்துட்டீங்க. அப்போ மீண்டும் உங்களை தலைவனாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு வந்து கரூரில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை கரூரில் போய் தான் பார்க்க வைக்கணும். இல்லை பழையபடி அவர்களை இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் அசிங்க தான் படுவீங்க. ஏன்னா எதிரணியில் எல்லா தரப்பும் வந்து காத்திருக்காங்க உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு. அதுக்கான வாய்ப்புகளை வந்து விஜய் அவர்களே உருவாக்கி கொடுத்தாருன்னா, இந்த சந்திப்பு நடந்துன்னா அப்புறம் விஜயை உருவாக்கி கொடுக்காருனாரு. ஏன்னா கூட இருக்கவங்க சொல்லலாம் போகாதீங்க பாதுகாப்பு. ஏன்னா போலீஸ்காரங்க இப்போ சொல்கிறீங்க போலீஸ்காரங்க தான் எங்களை அனுப்புனாங்கங்கிறது. போலீஸ்காரன் என்னமோ சொல்லலாம், நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? என்ன அவன் முடிஞ்சு போனால் என்ன செருப்பை தூக்கிடுவானா, செருப்பு வேலை எறிவானா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டான். அரசியல்னு வந்தாச்சு, களத்தில் நிற்போம் அப்படின்னா அன்றைக்கி விஜய் முடிவு எடுத்திருந்தான்னா களமே மாறி இருக்கும் இல்லை? அது செய்யலை. நீங்கள் ஓடி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே, கிட்டத்தட்ட ஓடி வந்த மாதிரி தான் அது. அப்படி இல்லையா, திருச்சியில் வந்து இருந்துக்கிட்டு கூட நீங்கள் பிறகு மறுநாள் கூட போய் பார்த்துருக்கலாம். சரி, அந்த சூழலில் என்ன நடக்குன்னு ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், என்ன நடக்குன்னே தெரியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கூட ஒத்துக்கலாம்.
ஆனால் நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்க. சென்னையில் வந்து உட்காந்துட்டு 3 நாள் கழித்து திரும்ப ஒரு வீடியோ போட்டு அப்படி இப்படின்னு பண்ணீங்க. இந்த வாய்ப்பையாவது வந்து விஜய் பயன்படுத்தல. இது வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம், விஜயோட அரசியல் நமக்கு சரி தவறுலாம் அந்த விமர்சனங்கள் தனி. இந்த சூழலில் விஜய் செய்ய வேண்டியது வந்து அங்கே கரூரில் இருந்து அவர்களை பார்த்து அதை செஞ்சால் மட்டும்தான் அது விஜய்க்கு வந்து இதாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி. நன்றி.